இந்த மாதிரி தீயில வாட்டி அந்த கறியை வந்து வெட்டி நம்ம சமைக்கும் பொழுது அந்த கறியினுடைய சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீட்டாக இந்த மாதிரி வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவுனி. இது வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் பீசஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா எஸ். அடுத்ததாக சிறிதளவு முழு வெங்காயம் போட்டுடலாமா? புதினா தலை அடாடாடா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆஹா, கறி வந்துருச்சா? எருமைப்பாலில் போட்ட தயிர் எடுத்து பாருங்கள். இந்த கோடை காலத்துக்கு ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னப்பா பிரியாணி உதிரி உதிரி இல்லைன்னு. இது காட்டரிசிங்க அப்படி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு தாங்க மேட்ரு. ஆக்சுவலாக வந்து நாட்டுக்கோழி எப்பவுமே தண்ணி குழம்பு வைப்போம். செமையாக இருக்கிற வேலை பார்க்குறக்கு ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, பிரியாணி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுங்க மக்கள் முன்னாடி. அம்மா கடப்புறையான்னு தோற்று போயிடும். நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. எதிரே பார்க்கல. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்லைனு டைட்டில் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். அதை பாருங்கள், நம்ம தாய்க்கோளை வந்து பின்னாடி வந்து நாட்டுக்கோழியை வந்து நாட்டு சேவல், ஏமா சேவல் தானே, சேவல், நாட்டு சேவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? தீயில வந்து அதாவது சுடுதண்ணிக்கெல்லாம் போட்டு பொங்கல்லாம் போச்சுட்டு. ஆமாம் 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 ஆமாம். சரி, ஓகே மக்களே, அதாவது வந்து சுடுதண்ணிக்கெல்லாம் போட்டு பொங்கல்லாம் போச்சு விட்டுங்க. இப்போ வந்து தீயில வந்து வாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தீயில வாட்டி அந்த கறியை வந்து வெட்டி நம்ம சமைக்கும் பொழுது அந்த கறியினுடைய சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு இயற்கையான பகுதியில், அதை பாருங்கள், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழி செட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பலாமரம், மாமரம் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே வச்சு ரொம்ப நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு சுவையாக சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களே, மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே நம்ம வீடியோவை நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்க்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி, ஓகே மக்கள்ஸ், வாங்க ஆரம்பிக்கலாம். அப்போ போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க. நாட்டு சேவலை தீயில வாட்டினதுக்கப்புறம் சேவலுக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன பொங்கு இருக்கும், அது வந்து முளைப்பொங்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ தாய்க்குள்ள வந்து நறுவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தவன் வந்து கூட இருந்து பல கேள்விகளை தாய்க்குளத்திடம் அடுக்கி கொண்டிருக்கிறான். நிற்குமா? அப்புறம் நீ தான் நிற்க வைக்கிறமனே. ஓடு நிற்க வச்சினா நடக்க வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த சேவல் நடக்க வைக்கிறேன்னு சொன்னானுங்க. நல்லா நீட்டாக இந்த மாதிரி வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவுனீங்க அப்படின்னா கறி வந்து கலர் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிருமிகளும் அழிஞ்சிடும். அப்படி அம்மத்தாதரா, இப்படி புடிடா. தவனே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏமா வாயில் தண்ணி தோணுமா? ஊற்று வாயில் ஊற்று, நல்லா கழுவும் வாயெல்லாம். மக்கள், அடுத்த கட்டமாக பாருங்கள், நாட்டுக்கோழியை வெட்டிடலாம். அப்பா சாதா பாருங்க. இந்த லெக் பீஸ் அப்படியே சாப்பிட்றோம். இந்த மாதிரி லெக் பீஸ் போடும்போது இந்த மாதிரி நல்லா வகுந்து விடணும், சரிங்களா? அப்போ தான் அந்த சாந்து கறிக்குள்ளே ஏறும். சூப்பர் மக்கள்ஸ், இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்னு 2 கூறாக பிரித்து வச்சுட்டேன் வெட்டி. இது வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் பீசஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வைக்கிறதுக்காக. தாய்க்குளமே ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, சூப்பர். எல்லாமே கொண்டு வந்தாச்சா? இன்னுமே ஒரு 2-3 சாமான் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு வரேன். தவணை குட்டி உள்ள வந்துட்டாரு. மக்கள்ஸ் வாருங்கள், கோழி செட்டுக்கால. ஏன்னா வெயில் அடிக்கணும்னு யோசிக்கிறீங்களா? தரமான ஸ்பாட் இருக்குது, வாங்க. அப்பா, இதுக்கு மேலே இந்த சிலிண்டர் இங்கேயே வச்சிடலாம்னு இருக்குதுங்க.
அவ்வளோதான் மக்கள் எல்லாம் எடுத்தாந்தாச்சு. நீ அரிசி மட்டும் எடுத்தாந்தா ஆரம்பிச்சிடலாம். ரைட், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மக்களே. மக்கள்ஸ் தண்ணி என்ன சொல்கிற, நீரின்றி அமையாது உலகு, தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை. இது வந்து பிஸ்லரி வாட்டர் கிடையாது, நம்ம வீட்டு கிணத்து தண்ணி தான். 5 லிட்டர் கேனில் பிடிச்சிட்டு கொண்டாந்தாச்சு. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி இருக்குது சரிங்களா. அரிசி இருக்குது, அரிசி வந்து கழிஞ்சு வச்சாச்சு. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிரியாணி செலவுகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கறி மசால் பொடி இருக்குது, கொத்துமல்லி தலை இருக்குது, புதினா தலை இருக்குது. அப்படியே இங்கே ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா பிரியாணி மசாலா சரிங்களா, பிரியாணி மசாலா. அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தக்காளி வந்து தகன்னு ஜொலிக்கிற அளவுக்கு ஒரு 2-3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரிங்களா, இஞ்சியும் பூண்டையும் தொளிச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னா தூள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வேற ஒன்றும் இல்லைங்க, பட்டை இருக்குல்ல, இதோ பாருங்க, இது வந்து பட்டை தான் மக்கள் சரிங்களா. பட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராவாவும் போடுவோம் ஓகேங்களா, முழு பட்டையும் போடுவோம். பட்டைனா தான் இதுதான் சொல்கிறேன் சரிங்களா, ராவாவும் போடுவோம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி அரைச்சும் போடுவோம். இந்த பவுலில் இவ்வளோ பட்டை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது அத்தனையும் பட்டை கிடையாது. பட்டை கூட கல்லுப்பு இருக்கல, கல்லுப்பு சேர்த்து மிக்சியில் சின்ன ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா. இப்படி அரைக்கும் போது தான் அந்த பட்டை வந்து அரையும். வெறும் பட்டையை போட்டு மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா குவான்டிட்டி நிறையா போட்டு அரையும். அப்புறம் நம்ம அவ்வளோ போட்டு அரைக்க தேவையில்லை. ஸோ அதனால் வந்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா தயிர், நம்ம வீட்டில் போட்டு வச்ச எருமை தயிர். அதுக்கப்புறம் வெண்ணெய் சரிங்களா, அந்த எருமை தயிரை சிலுப்பி மோரிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்க்குறோம், செம்மையாக இருக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழம் ஓகேங்களா. இந்த எலுமிச்சம்பழம் வந்து வேற எங்கேயும் இல்லை, நம்ம செட்லேயே இருக்குது. பாருங்க, இந்த எலுமிச்சை மரத்துலேருந்து பறித்த எலுமிச்சம்பழம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து முழுசாகவும் வச்சுருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா வச்சுருக்கிறோம் சரிங்களா. அப்புறம் சுத்தமான நாட்டு செக்கு கடை எண்ணெய் வச்சுருக்கோம் ஓகேங்களா. அவ்வளோதாங்க, சொல்லி முடிச்சாச்சு. நாட்டு செக்கு கலை எண்ணெய் ஆரம்பிச்சலாமா? தாய்க்கிழமை பறிச்சலாமா? உடச்சிட்டாத ரைட். ஃப்ரெஷ்ஷாக பறித்த கறிவேப்பிலந்தலை வேற மாதிரி. வாங்க டாலி. எல்லார்த்தையும் சொன்னனே, முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன். வெட்டி வச்சிருக்க சுத்தமான நம்ம வீட்டில் இருந்து பிடிச்ச நாட்டு சேவல். அது என்னப்பா சுத்தமானு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து கலப்படமான கிராஸ் கோழி கிடையாது, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. சரி ஓகே, அடுப்பை கொளுத்தி விட்டாச்சு. அப்புறம் பிரியாணி சட்டி தூக்கி அடுப்பில் அழுத்தி விட்டாச்சு. தாய்க்கிழமை அடுத்து வீட்டிலேயே மோரை சிலிப்பி எடுத்த வெண்ணெய் போட்டலாமா? ஓகே, போடலாம். வரமாட்டேங்குது. இவ்வளோ வெண்ணெய் போடுறோம்ல மக்களே, பாருங்க. அது என்ன உள்ள தூசா? இலை ஒன்று இருக்கு. ஓகே பாருங்க, ரொம்ப கம்மியாக தாங்க வரும். உள்ள வந்து நெய்யை வெண்ணெய் ஓட்டமல்ல, அது மாதிரி நெய் ஆகிடுது. ஊற்றுங்க, அவ்வளோதானா? அடுத்த கட்டமா எண்ணெய். ஓகே, கடலை எண்ணெய் ஊற்றிடலாம். அது வந்து உள்ளே வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா, அது வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து வெண்ணெயை வந்து நெய்யாக்கும் பொழுது அதில் வந்து இந்த மாதிரி கசடு வரும். ஏமா அந்த கசடு உள்ளே போட்டு சாப்பிட்டா ஒன்றும் பாதிப்பு இல்லையா? பாதிப்பு இல்லை. முருங்கைத்தலை போட்டு வேவிச்சிட்டா சூப்பராக இருக்குது. முருங்கைத்தலை போட்டு வேவிச்சு சாப்பாட்டோட சாப்பிட்டா நல்லா இருக்குது. அடுத்ததாக பச்சை மிளகாய். ரைட், எத்தனை மிளகாய்? 2 மிளகாய் போட்டுடலாம். அடுத்ததாக வெங்காயம். ஓகே ரைட். அடுத்ததாக சிறிதளவு முழு வெங்காயம். சின்ன வெங்காயம் இருக்கல்லங்க, அதை வந்து அரிஞ்சும் போட்டிருக்கிறோம், முழுசாகவும் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணவே இல்லை. சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து மிகுதியாக இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். எதனால் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டோம்? சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குமா? அது ரைட்டு. முழுசாக ஏன் போட்டோம்? அரிஞ்சும் போட்டோம், முழுசாக போட்டோம்னா அது போட்டால் இப்போ நல்லா இருக்கும். கிளற ருசி டேஸ்ட்டாக இருக்குமாயா? ஆல்ரெடி நிறைய கருவேப்பிலை, இன்னும் நிறைய கருவேப்பிலை தாராளமாக போடலாங்க. பிரியாணிக்கு தப்பே இல்லை, நல்லா வாசமாக இருக்கு. முழு வெங்காயம் போட்டால் கசகசன் ஆகிடுச்சா? சரி பாப்பா, எல்லாம் ஒரு மாறுதல் தான். எங்கே வர அங்கே ஒரு ஆள் தக்காளி எடுத்துட்டு தின்னுட்டு இருக்குது. ஏய், நீ பண்ணுற வேலை பெரிய வேலை பண்ணுறீடா. தாய்க்குழமை அடுத்தது அரைச்சி வச்ச வெங்காயம். ஓகே, இது சின்ன வெங்காயம் தானா? சூப்பருங்க. வெங்காயம் வந்து அரிஞ்சும் போட்டிருக்கிறோம், முழு வெங்காயத்தையும் போட்டிருக்கிறோம், அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு பேஸ்ட் மாதிரி.
சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த கட்டமாக சொன்னேன்லங்க, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்னு சொல்லி அதை போட்டுடலாமா? ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. சூப்பர், கிளறிடலாம். ஆஹா, இந்த இஞ்சி பூண்டை போட்ட உடனே அந்த மனம் இருக்குது பாருங்க, செம்மங்க, வேற மாதிரி. ரைட்டு, அடுத்த கட்டமா தக்காளி போட்டுடலாமா? ஓகேம்மா, தக்காளி போடுறேன். ஆ சூப்பருங்க. அடாடாடாடாடாடா, எத்தனை 2-3 தக்காளி போட்டுருக்க மாட்டிருக்கு. தாய்க்குளம் அடுத்த கட்டமாக்க உப்பு. ரைட்டு, என்றைக்குமே வந்து தக்காளி உள்ளே போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து உப்பு சேர்க்கணும். போட்டுடலாமா? ரைட்டு. ஏன்னா பட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து உப்போட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த காரணத்தினால கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம். சீக்கிரம் வணங்கிற அந்த மாதிரி உப்பு போட்டு தக்காளி வணக்கணும் அப்படின்னா. அரைச்சி வச்சிருக்க பட்டை கிளறலாம். அடாடாடாடாடாடா, உள்ள அந்த பட்டையை போட்ட உடனேவே அந்த ஆவியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாசம் கொளுத்துதுங்க, வேற மாதிரி. செம்ம. இந்த பிரியாணிக்கு மெயின் டேஸ்ட்டே இந்த பட்டையை அரைச்சி வச்சிருக்கிறது தான். சூப்பருங்க. பார்த்தீங்களா இல்லையா, இதுக்கு முன்னாடி போட்ட இன்க்ரீடியன்ஸோட தக்காளி சேர்ந்து நல்லா பேஸ்ட் கணக்கு ஆயிடுச்சிங்களா. இதுக்கு மேலே நம்ம கையில் இருக்கக்கூடிய மெயின் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இந்த பட்டை, ரோஸ் பூவு, லவங்கம், உள்ளே பாருங்கள் ஏலக்காய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாத்தையும் போட்டுடலாமா? போட்டலாம். பிரியாணினா இது இருக்கணுங்க, எல்லாமே இருக்கணும், பட் இது மெயினாக இருக்கணும். அது பிடிக்க மாட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. அம்மாடி, வா, நல்ல வேலை, செம்மையாக ஆவி அடிச்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்னு கொதிக்குதா, வேற மாதிரி. மசாலா, பிரியாணி மசாலா போட்டுடலாமா? தேவைக்கேற்ப பிரியாணி மசாலா. ஓகே, சூப்பர். அடுத்துமா கொஞ்சமாக கறி மசாலா போட்டுடலாமா? போடலாம் கறி மசாலாங்க. சூப்பர் மம்மி, கிளறலாம். மசாலா போட்டு கிளறியாச்சு. ஆஹா, இந்த பாருங்க, மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் செம்மையாக கலந்து அவ்வளோதான். இனி விட்டு அடி பிடிச்சிரும். அடுத்த கட்டமாம்மா, வெட்டி வச்ச நாட்டுக்கோழி கறி இறக்கிடுவோமா? போடலாமா? போடலாம். நாட்டுக்கோழி கறியில் பிரியாணி செய்கிறோம் மக்கள், வேற மாதிரி இருக்கும். சூப்பர்மா, கிளறலாம். டேய் நீ எப்படா மேலே பார்த்தியா? அங்கே இங்கே ஏறிட்டான்டா. டேய் இங்கே தீசாமி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடாடாடாடாடாடா, பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுமா. கொஞ்சமாக இப்போ வந்து மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணுறோம். அப்படித்தான். இங்கே பாருங்க மக்களே, ஒரு பக்கெட்டு சமையல் கிருட்டுன்னு ரெடி ஆகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் தவணை வளத படுத்தே விட்டார். ஏய் இந்தடா சாரே, இன்னைக்கு கூலா? இன்னைக்கு லீவா? ஆனூர் ஸ்கூலா? ஸ்கூல் ஓன படுத்த படுத்திருப்பியா? நல்லா என்ஜாய் பண்ணு. பூச்சாதான் பூஜை. போடலாமா? ஓகேம்மா, எடுத்து போடுங்கள். வந்துட்டேன். ஓகே, சூப்பரு மக்களே. அடுத்த கட்டமாக போடலாமா? புதினா தலை. அடாடாடா, செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆஹா, செமங்க, வேற மாதிரி. அடுத்தது கொத்தமல்லி தலை போடலாமா?
பரவாயில்ல, நிறைய போட்டிருக்குதுங்க. புதினாவும் கொத்தமல்லி தலையும் பா நிறையா போட்டிருக்காங்க. வேறு மாதிரி கிளறலாமா? பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல மகளே? இன்னும் இத்தனை தலை கிளறுமா? கிளறு எவ்வளோவையா ஆகி போயிடுது. கிளறுங்க. ஆஹா மக்கள் வரித்தனம் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குதுங்க. அப்படி உனக்கு ஓகேவா? சூப்பர். உள்ளே போட்டோன்னே பாருங்க தலை வதங்கி போச்சு சூட்டில். கம்மியாயிடுச்சு. ஓகே, அடுத்த கட்டமா தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றுங்க. தண்ணி அளந்து ஊற்றணுமா சொம்பில்? ஊற்றலாமா? எஸ், ஊற்றுங்க. 1 2 3 அப்புறம் 3 இன்னும் கொஞ்சமா? 3 ப்ளஸ் வந்து ஒரு 1/4 சொம்பா? 3/4 சொம்புங்க. அருமை. பக்கா. அவ்வளோதானா? ஓகே, தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். உட்காருங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா. இந்த இடம் நல்லா குழுக்குழு தான் இருக்குது மக்கள். இருந்தாலும் வீடியோ சமையல் செய்யும்போது அந்த ஆவியெல்லாம் படும்போது கொஞ்சம் வேக்குதில்ல. ஓய் இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம்? என்னது? குத்திப்பிடுவேன், சொல்லு ஒழுங்க. என்ன சாப்பிட போகிறோம்? அங்கே மக்கள்கிட்ட சொல்கிறா. என்னது? ராச்சமா? பிரியாணி கொழுப்பு. சரி ரைட்டு. உள்ளே போட்ட கறி, இதுக்கு முன்னாடி போட்ட மசாலா எல்லாமே தண்ணி ஊற்றி வெந்திருக்குமான்னு பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. எஸ், சூப்பர். சரணியாக வாசம் அங்கடிக்குது நல்லா. ஒன்றும் இல்லை மக்களே, இங்கேருந்து அந்த பக்கம் எங்கள் பெரியப்பா வீடு, இங்கேருந்து வாசம் அங்கே போயிடுச்சாமா. சரி ரைட்டு. இன்றைக்கி வந்து உள்ளே வந்து மஞ்சப்பொடி போடலாமா? பிரியாணி மஞ்சப்பொடிக்கு போடக்கூடாது. பிரியாணிக்கு மஞ்சப்பொடி போடக்கூடாது. ஆனால் நாங்களே போட்டு செஞ்சுருக்குறோம் அறியாமையால். இப்போது தெரிஞ்சனால வந்து தெரியாமையினால் போடுறதில்ல. பார்க்கலாமா? பாருங்க, உங்கள் பொண்ணான கைகளில் உப்பை பார்த்து அப்படியே நம்மளுக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். போதுமா? ஏன்னா நல்லா இருக்குதா? ஊறி கொடுமா. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் நல்லா வந்துருச்சுன்னா அந்த இது தவிர இந்த மாதிரி அங்கே வந்துடும். எப்படின்னா கொஞ்சம் நாளில் வந்துடும். இந்த 6 மாதத்துக்குள்ள 6 மாதத்துக்குள்ள சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் போடணும். இதனால் அப்படின்னா அரிசி போடுறோம்ல, போடணுமா? கொஞ்சம் போடணும். கசக்காது. இப்போ இதுக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குதுமா. அரிசி போடும்போது அப்புறம் அரிசி வேறணும் இல்லை, ஊற வச்ச அரிசி உள்ளே இறக்குறோம். போட்டாச்சா? சூப்பர், சோக்கா போச்சா? அருமை. அரிசியை போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டு இன்னும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது 2 பொருள் இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தயிர், எலுமிச்சம்பழம். பர்ஃபெக்ட். தயிர் சூப்பர், பக்கா. அடுத்த கட்டமாக லெமனை வந்து அரிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. புழிஞ்சிடலாமா? ஓகே. லெமனை உள்ளே ஆட் பண்ணுறோம். வேறு மாதிரி இருக்குமுங்க டேஸ்ட்டு. பிரியாணிக்கு அந்த புளிப்பு சுவை லைட்டாக கொடுக்கும். தயிரும் கொடுக்கும், இந்த லெமனும் கொடுக்கும். எப்படிமா? ஒரு நிமிஷம் புழிஞ்சிடலாமா? புழிஞ்சல் அதான் நான் அரைவாசி மட்டும் முடியலாமான்னு பார்த்தேன். புளியலாம். தப்பு இல்லை. கரெக்டு மெர்த்து. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தயிரையும் எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு
ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எலுமிச்சம்பழம் வந்து புளிப்பு டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். தயிர் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அரிசி போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து தயிர் ஊற்றுறோம். ஓகேங்களா? நீங்கள் கறி போட்டதுக்கப்புறமே தயிர் ஊற்றலாம். தயிர் வந்து கறியை வந்து நான் என்ன சொல்கிறது, கறியுடைய ரஃப் இருக்குமில்ல, இப்போ நம்ம நாட்டுக்கோழி பயன்படுத்துகிறோம், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதை வந்து ஸ்மூத்தாக்கும். கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வேக வைக்கும். அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்பளையா ஒருக்கா வந்து உப்பு பார்த்தாங்களா? இப்போ மர்க்கா உப்பு பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து தயிரையும் லெமனையும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறோம், அரிசி உள்ளே போட்டிருக்கோம் மெயினாக. ஸோ வந்து இப்போ உப்பு பார்த்தோம் அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? என்றைக்குமே பிரியாணியில் வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் தான் உப்பு பார்க்கணும். கொஞ்சம் என்னமா கணக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குதாயா? என்ன பண்ணலாம்? சரி ஒரு 4 அவ்வளோ வேண்டாமே. அதுலேயும் கொஞ்சம் மாறி போட்டுரு. போடலாமா? ரைட். போதுமா அதை போட வேண்டாம். உப்பு அதிகமாக போச்சுன்னா அவ்வளோதான் மக்களே. உப்பு பத்தலாம் கூட உப்பு தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம், தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். தயிரில் ஊற்றுவேன். வெங்காயத்தில் கூட சொன்ன மாதிரி ரைத்தாவில் கூட உப்பை போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக போச்சுன்னா தான் பிரச்சனை. முடிச்சல வச்சு அதுக்குள்ளே போய் ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தாச்சு. போய் என்ன பண்ணியிருப்பேன், வேறு எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ட்ரெஸ்ஸை போய் சட்டை தண்ணியில் நினச்சிருப்பியா, அப்புறம் அவள் எம்மா மாற்றி விட்ருப்பா. சாரே வரலே ஜிப்பாய், வாங்க வா. என்ன வச்சு தரது? என்னன்னு சொல்லி வச்சு தரேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டு. இங்க படுத்துறதுக்கு எப்படி இருக்குதுப்பா? குளிருமா? இப்ப எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா? மக்களை கூப்பிடலாமா? இங்க கூப்பிடு, வாங்க மக்களே. நீங்க கூப்பிடுங்க தத்தமா. நீ கூப்பிடு, நீ கூப்பிட்டாதான் வருவாங்களாம்மா மக்கள். நான் சொல்ற சொல்லு. மக்கள் வாங்க. மக்கள் வாங்க வாங்க மக்கள். நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பிரியாணி ஜாலியா சாப்பிடலாம் எங்க இடத்துல. வரும்போது சொல்லு, வரும்போது ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஸ்நாக்ஸு, அப்பாவுக்கு பிடிச்சது. தவனக்குட்டி கிளறலாமா? சரி ரைட்டு. அவர் பசி மயக்கத்தில் இருக்காரு. ஓகே தாய்க்கிழமை பார்த்து இங்கே பாருங்கள் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்ஸ் இந்த அளவுக்கு வந்து ரெடியாக இருக்குது இப்போ வரைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளறிடுறோம். எதனால் அப்படின்னா அடியில் வந்து பற்றி போயிடும். அப்பா செம வாசமா, சரியான வாசம். அட்டே அப்போ ஒரு ஆவி அடிச்சது பாருங்க சும்மா குப்புன்னு. அடாடாடா. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா மக்களே ஜீரக சம்பாவோ பாஸ்மதி ரைஸே கிடையாது, நம்ம காட்டு அரிசி. ஏமா? ஆனால் அன்னைக்கு இப்போ ஜீரக சம்பா போட்டிருந்தோம் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமா. ஜீரக சம்பா ரைஸ் அது அடுத்து மிஸ் பண்ணிட்டோம். சரி இன்னொரு நாள் இதே இடத்துல ஜீரக சம்பாவில் பான்குள்ளே பிரியாணி போடலாம். முடிச்சிருங்க. தவணே முகுந்த உச்சிமேடு வந்துட்டா நம்ம போய் கூட்டிகிட்டு வரீங்களா? நீங்கள் தத்தாவுமே போங்க. சரி சார் மக்கள் உண்மையை தான் சொல்கிறேன். எப்படி மூச்சு போகுது பாருங்க. பார்த்து போ. வரும்போது முகுந்தோட வரணும். மக்களே அடுத்த கட்டமாக வந்து எகைன் வந்து கிளறுறோம். தாய்க்குளமே என்ன பொங்கல் ஆயிடுச்சா இருக்குது? அரிசியாக இருக்குதா? ரைட்டு. அடியில் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்க மாதிரி தெரியுது. ஆஃப் பண்ணியாச்சா? ஆஃப் பண்ணிடுங்க. போதுமாம்மா? அப்படியே மூடி வச்சோம்னா ரெடி ஆயிரு. ஆஃப் பண்ணிடுங்க. எப்படி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னு வைங்க.
நல்லா ட்ரை ஆகிக்கு. அதே நம்ம காட்டு அரிசினாலே இதுதான் மக்களே. ஜீரக சம்பா போட்டிருந்தோம் இந்த மாதிரி இருந்திருக்கு, இன்னும் சூப்பராக வந்திருக்கும். சரி வாங்க, அந்த காட்டு அரிசி தான். ஆனால் காட்டு அரிசி டேஸ்ட் நல்லா இருக்குது. ஜீரக சம்பா வேறு லெவல் இருக்குது. சரி இப்போ நம்ம ஒன்று பார்ப்போம், ஃபைனலாக பார்ப்போம். ஒன்றும் பண்ணல. ஒன்றும் ஆகலைல. என்றைக்குமே தம் போடும்போது மேலே வந்து ஒரு குண்டாவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகுண்ணே? ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. ம். ஏ முகுந்து வந்து விட்டார். முகுந்து, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். விட்டார் ஐயா. எப்படா எல்லாம் இருந்தேன். எப்படா வரலான்னு இருந்தியா? உங்கள் வீட்டில் போர் அடிக்குதா? என்ன செஞ்சுருக்குற அன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போலான்னு இருந்துச்சு. அப்படியே சாமி, என்ன செஞ்சுருக்குற நம்ம? தெரியல. தெரியலையா? சரி தெரியாமே இரு, அப்புறமே சாப்பிடும்போது பார்த்துக்க. ம் ரைட்டு. எனக்கு கொஞ்சம் சாமி குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம். தேங்க்யூ. தேங்க்யூ. ம் கருவேப்பிலை தானேயா? என்னங்க உங்களுக்கு? எப்பா சாமி, இந்த வெயிலுக்கெல்லாம் சட்டையை போட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்கு அவள். நல்லா சீக்கிரம் கிடைச்சிச்சு. நைட்டு வெளியே சீக்கிரம் கிடைக்குது. அதே நைட்டு வெளியே எடுக்கிறோமா மக்களே, வீட்டுக்கு வெளியே கொசு போட்டு வாட்டி எடுத்துருது. கடுத்துறை வீட்டு பக்கத்துல இருக்குதுல்ல. தாய் குளமே ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துருமா? ரைட் மக்களே, கிளறலாமா? ம் ரெடி ஆயிடுதா? அடாடாடா போடு, செமையாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னப்பா பிரியாணி உதிரி இல்லைன்னு. இது காட்டு அரிசிங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு தாங்க மேட்ரு. ஆனால் வேறு மாதிரி இருக்குமுங்க டேஸ்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன், நல்ல வாசம், செம்ம. இங்கே தண்ணியே குடிக்கிறீங்களாடா? பிரியாணி சாப்பிட்லாமாடா? அம்மா வேற மாதிரிம்மா, செமையாக இருக்குது. அடாடாடாடாடா, நாட்டுக்கோழி பிரியாணி. உண்மையாலுமே வந்து இந்த பிராய்லரில் போடுறத விட மக்களே, ஒரே ஒரு டைம் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி பிரியாணி போட்டு பாருங்கள். ஏன் கொஞ்சம் தான் கூட ஜிங்க இருக்கு, அப்படியே சொல்லு. பிரியாணி போட்டு தின்னு பாருங்க, வேறு மாதிரி இருக்குது. மாலையில் வரலருமா, மாமரத்துக்கடியே இப்போ இது பல மரத்தாலையில் வரலாம். நல்லது கல்வி. இது பழமரா? கல்வி குடும்பம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இதில் ஓடுங்க. இன்னும் ஒரு வருஷம் காய்க்கு வந்து போடலாம். எந்த மரத்துக்கடி உட்காந்துருக்கிறோமோ அந்த மரத்தோட இலையவே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நான் அரளி மரத்தடி உட்காந்து அந்த மரத்தோட இலைக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த மரம் நல்ல மரமா என்ன ஏதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க மக்களே. இன்னும் கொஞ்சம் போய்மா சுட்டுறா. ம் பார்த்தியா? நீ பண்ணுறத சுடுது, எச்சா சுடுது. போகுது. சாப்பிடலாமா? இப்போ ஒரு இலை எடுத்துறேன். கழுவோன்னு எல்லாத்துக்கும் இலையா? ஓடு தகிட லவ்குட்டி இந்தா. முகுந்து தவணை பிடிங்கிட்டானுங்க. அது என்னமோ அவனுக்கு நிறைய வேணுமா முகுந்துக்கு. நல்லா அதை வாங்கிட்டான். முகுந்து சாப்பிடலாமா? ஓகே ஆரம்பிக்கலாம். பல்லவி டேஸ்ட் சாப்பிடுங்க. அடந்த வாங்கிக்க. நான் இப்போ சாப்பிட முடியாது, தண்ணி குடிச்சிட்டு நிறையா. ஐயோ நான் வேறு எப்பவும் போல மெல்றேன். எல்லாத்தையும் இந்த பல்லு தான், இந்த பல்லு தான் அதை பேஸ்ட் வச்சு வந்திருக்குன்னா ரூட் கேனல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மக்களே இன்னும் பண்ணல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆஹா தாய்க்குளமே டேஸ்ட்டு இப்படித்தானே இருக்கு. ரொம்ப அரிசி இப்படி தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. குழவல் இருந்தால் நல்லா இருக்குதுமா. குழவல் தான் டேஸ்ட் அருமையாக இருக்குது மக்களே. மட்டும் அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றுமே இருக்காது. இல்லை ஜீரக சம்பா வட்டை என்ன சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ஜீரக சம்பா வட்டை என்ன நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம காட்டு அரிசியாக இருந்தாலும் நல்லா இருக்குது. சுடுதா? சரி சரி கை இந்த நீயே தின்னு. ஐயோ சாமி, சாப்பிடுவோமா? அவனே எடுத்தோம்மா. ஏயா எப்படி இருக்குது?
நல்லா இருக்கா? ம் அவனே பாக்குதா? வாவ், இங்கே பாருங்க மக்களே. ஆக்சுவலாக வந்து நாட்டுக்கோழி எப்பவுமே தண்ணி குழம்பு வைப்போம். இன்றைக்கி வந்து கிரேவி கணக்காக பழகு செஞ்சுருக்கிறாப்புல. செம்மையாக இருக்குதுங்க. அடுத்த கட்டமாக பிராய்லர் கோழி முட்டைங்க. சூப்பரு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு முட்டை. அடாடாடாடா. மாத்திரா சூப்பர்மா, வேற மாதிரி மக்களே தெரிகிறதா? பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி, அதுக்கப்புறம் முட்டை, எல்லா தட்டுலேயும் அதே மாதிரி தான். ஓகே காய்ஸ், ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ரெடியா? ரெடியா? ரெடி டாடி? ரெடியா? ஓகே ஓகே மக்கள்ஸ், எல்லோரும் ரெடி. ஆமாம், ஐ எம் ஆல்சோ ரெடி. சூப்பரு. எல்லாமே வச்சு விட்டு இப்போ ரைத்தா மறந்துட்டு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி ரெடியாக கேட்டாச்சு. சூப்பர். அனைவருக்கும் ரைத்தா. சே, வேறு மாதிரி இருக்குது பாருங்களேன். செமையாக இருக்குல்ல வேலை பார்க்குறக்கு. வைங்க 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 வைங்க. அடாடாடாடா, இங்கே பாருங்க பிரியாணி. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு காம்பினேஷனு ரைத்தா. ரைத்தாவில் பாருங்கள் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு வேறு மாதிரி இருக்குது. எக்கு, அதுக்கு பல்லவி செஞ்ச நாட்டுக்கோழி கிரேவி. டாடி ஆரம்பிச்சிடலாமா? போடு மக்கள் முன்னாடி. ஏய், இப்படி இவ்வளவு டேஸ்ட்டாக செஞ்சுட்டு இன்னைக்கு? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? கம்ம கடை பிரியாணி தோற்று போயிடும். நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. சரி ரைட்டு. மருமக செஞ்சா இதை டேஸ்ட் பண்ணு. அந்த இதுங்க சிக்கன் சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி. அதை விட பிரமாதம். நல்லா இருக்குதா? ஆட்டுக்கறியாட்டம். ஆட்டுக்கறியாட்டம் இருக்குது. என்ஜாய். சரி ஓகே மக்களே, அப்படியே கேமரா இங்கிட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கிட்டு 2 பேர் சாப்பிட்டு இருக்கிறானுங்க. முகுந்தே, ஹவ் இஸ் இட்? சூப்பரா. தவன்கிட்டே இங்கே வர்றா. டேய், எச்ச ஊருதா? சரி, எச்ச ஊருதான் சாப்பிடு. தலைவரே, நம்ம லெக் பீஸ்காரர் இங்கே பாருங்க மக்களே. அப்படியே எடுத்து கடிங்க தலைவரே. வழக்கம் போல் லெக் பீஸில் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிட்ருப்பேன். ஏன்னா முந்தினால சாப்பிட முடியாது. சுடுதசமே. சரி, முள்ளு அப்புறம் வரேன். அப்புறம் நீ லைனுக்கு வரேன். பல்லவி, அடுத்து நம்ம பல்லவி சாப்பிடுங்க. பல்லவி ரைத்தாவோட. நல்லா இருக்கா? ஓகே, இன்னொரு பைட் விடுங்க. நல்லா அப்படியே பிரியாணி எடுத்து ரைத்தாவோட வச்சு அப்படி அப்படி அப்படி. நல்லா இருக்கா? முகி எச்ச ஊறுதல்ல. சாப்பிடுங்களா. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஆள் இங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னா அதுக்கு மூல காரணமே நம்ம தாய் குழந்தை. என் ரைத்தா ஊற்றல? ரைத்தா வேணாமா? சரி ரைட்டு, சாப்பிடுங்க. ஆல்ரெடி சாப்பிட்டீங்களா? சரி, பல்லவி செஞ்ச இது சாப்பிடுங்க. அது நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குதா? சாப்பிட்டு அதுமே அதுக்கு சாப்பிடு. சும்மா இது சாப்பிட்டு காமிமா. ஈரல் வச்சுக்கிறேன், ஈரல் எடுத்து சாப்பிடு. சாப்பிடுங்க. நல்லா இருக்குதா? இந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றது எப்படி இருக்குது? குழுன்னு இருக்குது. மக்கள் சாரம் மேய்க்கலாமா வச்சுட்டேன். இங்கே பாருங்க பிரியாணி வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. சரிங்களா? நம்ம வீட்டு காட்டரிசி. ஸோ அதனால் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நான் அப்போலே பில அலையில் சாப்பிட்டு காமிச்சிட்டோம். இந்த நாட்டுக்கோழியுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்குது. சேவல் நல்லா வேவிச்சோம். இருந்தாலுமே அது பார்த்திங்கன்னா அந்த ரஃப்னஸ் வந்து குறையில. சரிங்களா? ஏன்னா நாட்டு சேவல்னாலே அப்படி தான், தெரியுதுங்களா? சரி ரைட்டு. அப்படியே பிரியாணி கூட இதை எடுத்து கொஞ்சம் உள்ளே வந்து தயிர் பச்சடியும் மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்றலாமா? எச்ச ஊறுது. சாப்பிட்லாம். மேலே தான் மக்களே சாப்பிட முடியும். ஆட்டு சேவல் வேறு ரொம்ப ரஃப்பாக இருக்குது. தோல் அதெல்லாம் ரஃப்பாக இருக்குது. இந்த பக்கம் அதான் சொன்னால பேஸ்ட் வச்சு அடைச்சிருக்கேன்னு சொல்லி
பல் சொத்தப்பல் பேஸ்ட் வச்சு எடுத்திருக்கேன் ரூட் கேனல் பண்ணுறதுக்காக. தாய்க்குழமே சாப்பிட அந்த டேஸ்ட் அந்த நாவில் அந்த சுவை ஏறும்போது சூப்பராக இருக்குதுமா. செம்ம டேஸ்ட்டு எவ்வளவே செம்மையாக இருக்குதுங்க. அடாடாடா மூணு நாள் லெக் பீஸ் கடிக்க முடியல. டைட்டாக இருக்குது. சரி கூட நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிடுவான். அதே நாட்டு சேவல்ல மக்களே அப்படிதான் இருக்கும். ஆள் நல்லா பயங்கரமாக பண்ணிட்டாப்புல. இட்ஸ் ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். அது மெல்ல மெல்ல தான். மெல்ல மெல்ல சாப்பிட முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஹா வேணுமா இப்போ உங்களுக்கு? டவுன் வச்சுட்டானா? டவுன் எடுத்து அப்பா கொடுத்துருங்க. ஓகே என்னால் சாப்பிட முடியல. டே சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருந்துருக்குடா. அவ்வளோ பேஸ்ட் பையா. பிஸ்தட்டா வா. சாதா உள்ள நல்லா இருக்குது மக்களே. குடிக்கிறது சாப்பிட்டு பாரு. சூப்பராக சத்தியமாக ஒருத்துங்க. இந்த வீடியோ பல்டாக்டர் பார்த்தானே என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஏங்க உங்களை ராஜ்காரன் மாதிரி சாப்பிட வேண்டாம்னு சொல்லி தாங்க அமுச்சு விட்டேன் அப்படிம்பாப்புல. அப்படித்தான் சொன்னார். ராஜ்காரன் மாதிரிலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னாரு. இந்த பல் தான் பண்ணுறேன். அம்மா ஐயோ தரமா வேறு மாதிரி. அடுத்த கட்டமாக பல்லவி ஸ்பெஷலு நாட்டுக்கோழி கிரேவி. இங்கே பாருங்க நல்லா செஞ்சுருக்காப்புல. நல்லா நீட்டாக. இந்த பிரியாணியில் வந்ததை விடவே இதில் கொஞ்சம் நல்லா வந்துருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் சின்ன சின்ன பீசஸாக போட்டோம். ஆனால் பிரியாணிலே போட்டு வேவிச்சுட்டு அது வேறு விஷயம். சரி ரைட்டு கொஞ்சமாகவே சாப்பிடுவோம். ஏன் வம்பு பல்லு வேறு இப்படி வச்சுக்கிட்டு. எதிரே பார்க்கல அவ்வளோ. தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு என்ன மிளகு சாந்தா அதை வச்சு ட்ரையாக பண்ணியிருக்காப்புல. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஆஹா தக்காளி போடுறது மறந்துட்டியா? அதான் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஏங்க விளையாட்டு சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. என்னடா எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. பக்காவாக இருக்குது. ஓகே ஃபைனலா இது எக்கு. அப்புறம் எக்கெல்லாம் சொல்லணுமா மக்கள்? ஆனால் இந்த இடத்துல சொல்லலாம் நல்லா இருக்குது. இதோட எக்கு சேர்த்து சாப்பிடும்போது அந்த கிரேவியில் டிப் பண்ணி அந்த மஞ்சக்கருவை, எனக்கு மஞ்சக்கரு குழம்புல நலசிங்கிறது பசங்க ரொம்ப பிடிக்கும். ஆஹா இங்கே 2 முட்டை போகும் இந்த மாதிரி. அது சில பேர்த்துக்கு வந்து பார்த்தா பிடிக்காது, பார்க்கறதுக்கு பிடிக்காதுங்க. மஞ்சக்கரு வந்து குழம்புல டிப் பண்ணி சாப்பிட்றது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்ட டேஸ்ட்டு ரியலி சூப்பராக இருக்குது. கறி குழம்புக்கெல்லாம் பா வேறு மாதிரி. ரொம்ப நாள் கழித்து திருப்தியாக சாப்பிட்றேன் வீட்டில். எப்பவுமே நல்லா இருக்குது. தண்ணி குழம்பு வச்சு பார்த்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்றைக்குமே இனிமேல் நாட்டுக்கோழி பிடிச்சா பிரியாணி இந்த மாதிரி போட்டுக்கலாமா, குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த தண்ணி குழம்புலாம் இனிமேல் வேண்டாம். அது நல்லா தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் போர் அடிச்சுன்னா தண்ணி குழம்பு வச்சுக்கணும். வெறும் தண்ணி குழம்பையே வச்சு தின்ட்டே இருந்தாலும் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஸோ இடையில அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிக்கணும் தெரியுது. நம்மளை சுற்றியெல்லாம் பாய்ஸ்லாம் நிறையா வந்துட்டானு சேவலுக்கு ஈவெல்லாம். நான் எப்படா வீடியோ முடிச்சு இந்த மாதிரி கட்டலாம் கொஞ்சம் ஜாலியாக சாப்பிட்லான்னு நினச்ச மக்களே. பையன்லாம் வந்துட்டேன்.
அங்கே வீடியோ எடுக்கிற கொஞ்சம் சௌரியமாக இருந்துச்சு. நல்லா அங்கே உட்காந்து சாப்பிட்டேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஹாப்பியாக சௌரியமாக இருக்குது. ஓகே, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? ஓகே ஓகே மக்களே. Bye.